வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் இல்லவே இல்லை. அது மதர் போர்டு வந்து வாட்டர் ப்ரூஃபே கிடையாது கைஸ். தண்ணியில் வந்து பேட்டரி கனெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் ஃபோன் தண்ணியில் போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஃபோன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே வாட்டர் ப்ரூஃப் மொபைல், அதாவது ஐபி ரேட்டிங்கில் இருக்கிற மொபைல்கள் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ஃபோன் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் சரியா. ஃபஸ்ட் டைம் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அந்த ஃபோனில் வந்து ஐபி ரேட்டிங் இருக்குமா இருக்காதா, இல்லை வாட்டர் ப்ரூஃப் இருக்குமா இருக்காதா சொல்லி நம்ம கடையில் சர்வீஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த மைண்ட் செட்லேயே தான் இருக்கிறாங்க. அந்த ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த வாட்டர் ப்ரூஃப் போய்டும்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் ஃபுல் டீட்டெயிலாகவே நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சரியா கைஸ். ஐபி ரேட்டிங்னா என்னது, வாட்டர் ப்ரூஃப்னா என்னது, அதெல்லாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி ஃபுல்லாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா கைஸ். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐபி ரேட்டிங் வந்து ஒன்ஸ் ஃபோன் ஓப்பன் பண்ணால் அதில் இருக்குமா இருக்காது, அதே மாதிரி வந்து ஐபி ரேட்டிங் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். சேனலில் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரியான செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே இந்த சேனலில் தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கும் சரியா கைஸ். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபோன்னாக்கா ஒன்ஸ் அந்த ஃபோன் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ஃபோனில் வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குமா இருக்காது, அதாவது ஐபி ரேட்டிங் இருக்குமா இருக்காதா, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதோட விஷயம் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் மெயின் கொஷின், நிறைய பேரோட கொஷின் இதுதான், வாட்டர் ப்ரூஃப் இருக்குமா இருக்காதா. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 100% இருக்காது கைஸ் சரி. ஐஃபோனில் தான் நிறைய பேர் வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐபி ரேட்டிங்கோட சீல் பேக் பண்ணி கொடுப்பாங்க சரியா. ஆண்ட்ராய்டில் என்னென்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் கம்பெனியில் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டில் 50% சான்சஸ் இருக்குது, ஐஃபோனில் வந்து 100% சான்சஸ் இருக்குது சரியா கைஸ். இப்போ கொஷின் என்ன கேட்டிங்க, நீங்கள் வந்து ஸோ ஃபோன் ஓப்பன் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோனில் வந்து ஐபி ரேட்டிங் இருக்குமா இருக்காதான்னு கேட்டிங்கனாக்கா அதோட ஆன்சர் வந்து இதுதான் கைஸ். நீங்கள் வந்து கம்பெனி போகாமல் வேறு ஒரு கடைக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஐபி ரேட்டிங் வந்து இருக்காது, 99% இருக்காது, 10% இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ப்ரொஃபஷ்னலாக சர்வீஸ் பார்க்குறவங்க வந்து பண்ணுவாங்க சரியா கைஸ். இப்போ மெயினான டாபிக் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு ஃபோன் நீங்கள் வந்து ஐபி ரேட்டிங்கோட ஃபோன் வாட்டர் ப்ரூஃபோட ஃபோன் நீங்கள் வந்து வாங்குறீங்க, புதுசாக வாங்குறீங்க சரியா. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோன் இருக்கு பாருங்கள், அது வாட்டர் ப்ரூஃபோட ஃபோனு. அந்த ஃபோனை வாங்கிட்டு மேக்ஸிமம் வந்து 1 இயர் அது வரைக்கும் தான் உங்கள் ஃபோனில் வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்கும் கைஸ். உங்கள் ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது கைஸ். உங்கள்கிட்ட ஃபோன் இருக்குல்ல, அந்த டிவைஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதில் இருக்கிறது வந்து சீல் வரும். உங்களுக்கு ஃபோன் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே அதில் வந்து ஒரு கேஸ் கிட் இருக்கும். கேஸ் கிட்னா ஒரு சரியா, அது நான் காட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மலையில் நம்ம போகிறோம்னாக்கா ரெயின் கோட் போடுவோம்ல, அதே மாதிரி தான் அந்த ஃபோனில் வந்து ஒரு சீல் இருக்கும் சரியா. அந்த சீலுக்குள்ளே தண்ணி போகாமல் இருக்கும் உங்களுக்கு சரியா. நம்ம ரெயின் கோட் போட்ட மாதிரி தான் அதுவும் சரியா கைஸ். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் வந்து தண்ணியில் போட்டால் ஃபால்ட் ஆகாது சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது சரியா. இது மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபோட சீல் வந்து நல்லாயிருக்கும் சரியா கைஸ். அது எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா அதனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா. இப்போ ஒரு சீல்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவீங்கல்ல, நீங்கள் ஒரு ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஃபோன் ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது என்ன, அந்த சீல் இருக்குது பாருங்கள், அந்த சீல் வந்து ஹீட் ஆக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சரியா. மெல்ட் ஆனாக்கா அந்த சீல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும், இன்சைட்லேருந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், டேமேஜ் ஆகும், கொஞ்சம் நாளில் வந்து காஞ்சிரும். காயும் போது என்ன ஆகும்னாக்கா அந்த சீல் காயும் போது ஒன்று வந்து கேப் வர ஆரம்பிச்சிடும். அந்த மொபைலுக்குள்ளே வந்து கேப் வரும். மொபைல்னாக்கா அந்த இடத்துல வந்து கேப் வரும், லைட்டாக தண்ணி போனாலும் அந்த கேப்புக்குள்ளே போயிடும் சரியா. 1 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன் நீங்கள் ஐபி ரேட்டிங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக தண்ணியில் போடாதீங்க. இப்படி போட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். 6 மாதம் கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃபோன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் தண்ணியில் போட்டிங்கன்னா ஃபால்ட் ஆகும் 6 மாதம் 7 மாதம் அதுவெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஒவ்வொரு ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் அவ்வளோதான் சொல்லுவாங்க, ஐபி ரேட்டிங் சொல்லுவாங்க அவ்வளோதான். ஆனால் வந்து உண்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஃபோன் வந்து நார்மல் ஃபோன் தான், அதில் இருக்கிற சீல் தான் வாட்டர் ப்ரூஃபோட ப்ரூஃப். இது மட்டும் நீங்கள் நல்லா உங்கள் மைண்ட்லேயே ஏற்றி வச்சுக்கோங்க.
ஃபோன் மட்டும் வாட்டர் ப்ரூஃப் எப்போவுமே வரவே வராது. ஏன்னா அது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட். எந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்கும். இப்போ ஒரு வாட்ச் வச்சுக்கோங்களேன், இந்த வாட்சில் இருக்கிற சீல் நல்லா இருந்தால் தான் உள்ளே தண்ணீர் போகாமல் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற பார்ட் வந்து தண்ணியில் போச்சுன்னா என்ன ஆகும், ஷார்ட் ஆகும். ஏன்னா மதர் போர்டில் வந்து பேட்டரி கனெக்ஷன் இருக்கும். ஸோ மதர் போர்டில் பேட்டரி கனெக்ஷனில் இருக்கும்போது தண்ணி உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ 99% பேர் வந்து ஃபோன் தான் வாட்டர் ப்ரூஃப் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் தண்ணியில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி விரும்புனீங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பவுச் வரும் பாருங்க, ரெயின் பவுச் சொல்லுவாங்க, நிறைய கடையில் கிடைக்கும், 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாயில் கிடைக்கும். ஆனால் வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ஃபோனை தண்ணிக்குள்ளே போடவே போடாதீங்க. மோஸ்ட்லி வந்து கடல் தண்ணியில் மட்டும் போடவே கூடாது. வாட்டர் ப்ரூஃப் ஃபோனாகவே இருக்கட்டும், இல்லை எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, டேமேஜ் ஆச்சுன்னா அது ரெடி ஆகவே ஆகாது. ஸோ கடல் தண்ணியில் மட்டும் ஃபோன் போடவே போடாதீங்க. ஒன்ஸ் கடல் தண்ணியில் போய் ஃபோன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மதப்படி எதனா ஃபால்ட் ஆச்சுன்னா அதை ரெடி பண்ணவே முடியாது. சரியா? ஸோ நிறைய பேர் மைண்டில் வந்து இந்த கொஸ்டின் இருந்தது, வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் சரி. ஸோ ஒன்ஸ் ஃபோன் ஓப்பன் ஆச்சுன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபோன் வந்து ஓப்பன் ஆகாமலே நீங்கள் வந்து 6 to 7 months யூஸ் பண்ணிங்கனாக்கா என்ன ஆகும், அந்த வாட்டர் ப்ரூஃபோட வேலிடிட்டி போயிடும். ஃபோன் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும், நம்ம ஃபோன் ஹீட் பண்ணி தான் கழட்டுவோமே, ஹீட் பண்ணி கழட்டும் போது அந்த சீல் ஆல்ரெடி மெல்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த சீல் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்காது. அது வந்து ஷோரூமில் அந்த மாதிரி தான் இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அதுவும் சீல் வந்து ஒரிஜினல் சீலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். டூப்ளிகேட் சீல் போட்டால் நல்லாவே இருக்காது, வேஸ்ட் அது. சரியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் இன்னும் வரவே இல்லை கைஸ். ஐஃபோனே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது கைஸ். வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் இல்லவே இல்லை. அது மதர் போர்டு வந்து வாட்டர் ப்ரூஃபே கிடையாது கைஸ். தண்ணியில் வந்து பேட்டரி கனெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் ஃபோன் தண்ணியில் போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஃபோன் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது ஆனால் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து ஃபோனில் வந்து கிடையவே கிடையாது. ஒரு சீல் தான், அது மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் மட்டும்தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.